Welcome back students. 1.2ல third sum பார்க்க போறோம். A relation R is given by the set x, y. Y equal to x plus 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. x ஓட value belongs to 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. Determine its domain and range அப்படின்னு சொல்லிட்டாங்க. x ஓட வேல்யூ எதுலேருந்து எது வரை இருக்கும், நம்பர் எந்த நம்பர்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டாங்க, தந்துட்டாங்க. 1 to 0லேருந்து 5 வரை கொடுத்துட்டாங்க. ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்மளோட டொமைனும் ரேஞ்சும் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாங்க, இது ரொம்ப ஈஸி தான் சம்மு. இப்போ நம்ம கொடுத்துருக்க எக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்துவோம். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5 கிளியராக கொடுத்துட்டாங்க. ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸோட வேல்யூவை இதில் ஒன்று ஒன்றா எடுத்து என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு ஒரு வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒய்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், 0 ப்ளஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணோன்னா 0 + 3 ஈக்குவல் டு 3 வேல்யூ. அடுத்தது எக்ஸுக்கு 1 + 3 ஈக்குவல் டு வேல்யூ 4. அடுத்தது 2 + 3 ஈக்குவல் ஆட் பண்ணோன்னா 5. அடுத்தது 3 + 3 3 + 3 ஆட் பண்ணால் 6. அடுத்தது 4 + 3 ஈக்குவல் 7 ஆட் பண்ணும்போது அடுத்தது 5 + 3 ஆட் பண்ணால் 8. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா இதுலேருந்து இது வர இருக்கலாம் அப்படின்ட்டாங்க. நான் எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது, 3ன்னு கிடைக்குது. நான் 1ன்னு அப்ளை பண்ணும்போது 4ன்னு கிடைக்குது. 2ன்னு அப்ளை பண்ணும்போது 5 கிடைக்குது. 3ன்னு அப்ளை பண்ணும்போது 6 கிடைக்குது. 4 அப்ளை பண்ணும்போது 7 கிடைக்குது. அண்ட் லாஸ்ட் 5 அப்ளை பண்ணும்போது 8 கிடைக்குது. அப்போ இதுலேருந்து வர ஆன்சர் வேல்யூ என்னவோ அதை தான் நம்ம ஒய்ன்னு எடுத்துப்போம். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒய்க்கு என்னன்றது இந்த லைனாக எடுத்து எழுதிப்போம். 3, 4, 5, 6, 7, 8. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் என்ன எக்ஸ், ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுபடி நம்ம ஃபர்ஸ்ட் போட போகிறோம். அப்போ ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் இப்படி போட்டோன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு வேல்யூ சேர்த்து எழுதுமா. அப்போ 0, 1 சரி 0, எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணும்போது ஒய்க்கு என்ன கிடைக்குது 3. அடுத்தது 1ன்னு அப்ளை பண்ணும்போது 4, 2ன்னு அப்ளை பண்ணும்போது 5, 3ன்னு அப்ளை பண்ணும்போது 6, 4 அப்ளை பண்ணும்போது 7, 5 அப்ளை பண்ணும்போது 8. இதுதான் இதனுடைய ரேஞ்ச் எழுதிட்டோம். இப்போ இதுலேருந்து டொமைன் எழுத போகிறோம். டொமைன் ஆஃப் ஆர்னா இப்போ இதுலேயே நம்ம ஆர் எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட்ல இருக்க எக்ஸோட வேல்யூ மட்டும் எழுதுவோம் இல்லையா. அப்போ 0, 1, 2, 3, 4, 5 இது வேற ஒன்றும் இல்லை, அப்படியே எக்ஸோட வேல்யூ தான் எடுத்து எழுத போகிறோம். அதே ரேஞ்ச் வந்து ஒய்யோட வேல்யூ எடுத்து எழுத போகிறோம். ரேஞ்ச் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஒய் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா, அப்படியே அதை எடுத்து எழுத போகிறோம். அதுதான் ரேஞ்சோட வேல்யூ 3, 4, 5, 6, 7, 8. That's all. Sum over. Thank you.